ஹாய் கைஸ், வெல்கம் டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம பவிலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதாங்க பொட்டேட்டோ சீஸ் பால். இதை நோன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 3 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு தொலியை உரித்து வச்சுருக்கிறேங்க. பிரெட் கிரம்ஸ், மொசரில்லா சீஸ் எடுத்துருக்கிறேங்க. அதை நான் க்யூபாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ண போகிறோங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி விட்டுக்குவேங்க. ஏன்னா அப்போ தான் மேஷர் வச்சு மேஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லேசாக நான் அழுத்தி விட்டதுக்கப்புறம் மேஷர் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் கட்டியே இல்லாமல் நல்லா மையாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மையாக பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா மாவையும் சேர்த்துடலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து அரிசி மாவு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர், பிரெட் கிரம்ஸ் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெப்பர், அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி நல்லா நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பால்ஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம மொசரில்லா சீஸும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கையில் நல்லா எண்ணெய் இல்லை நெய் 2ல் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு பால் பிடிச்சிங்கன்னா கையில் அது ஒட்டாமல் வருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதுக்கு நடுவில் நம்ம சீஸை வைக்கணுங்க. சீஸை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பு நல்லா பிடிச்சிக்கோங்க. சீஸ் வெளியே தெரியாத மாதிரி. சீஸ் இதை விட அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிழங்கோட அளவு அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட இஷ்டங்க. நான் 2மே சம அளவு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம நல்லா ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பவுல் பத்தலைங்க. ஸோ நான் இதை விட ஒரு பெரிய பவுலில் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க. இது எதுக்குன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸை இதில் கொட்டிடலாங்க. கொட்டிட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பரத்தி விட்டுருங்க. அடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற பாலை நம்ம கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்குறோங்களங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அது நல்லா மூழ்கிற அளவு நல்லா கலந்து விட்டுட்டு அதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துடலாங்க. பிரெட் க்ரம்ஸ் பாலில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பால் மேலே போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த பாலை லைட்டாக கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அடுத்து நம்ம லைட்டாக அதை நீங்கள் உதறினீங்கன்னா எக்ஸஸாக இருக்க பிரெட் க்ரம்ஸ் கீழே விழுந்துருங்க. இந்த மாதிரி மற்ற எல்லா பால்ஸையுமே நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரையே வெயிட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால்ஸை சேர்த்து நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. 2 சைடும் நல்லா பொரியிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிக்கு ஒரு பக்காவான டிஷ்ஷுங்க. இதை வேண்டான்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
மாதிரி நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பால்ஸையுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சீஸ் பால் ரெடிங்க. இதுக்கு வந்து டிப்பாக நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா மயோவும் வச்சுக்கலாம், கெச்சப்பும் வச்சுக்கலாங்க. ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பவிலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.